தளபதி 69 இந்த படத்தோட பூஜை கூட ஆரம்பிக்கல. ஆனால் கேஸ்ட் அண்ட் கோவில் ஜாயின்ட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜா ஹெட் இந்த படத்தில் வந்து இருக்கிறவங்களும் ஆன்போர்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் அடுத்த அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. இதில் வந்து கண்டிப்பாக பூஜா ஹெட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குது. அது உண்மையாக எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்மளுக்கு அந்த பூஜை வீடியோ வந்தால் தான் தெரியும் உள்ள எத்தனை பேர் கேஸ்ட் அண்ட் கோ ஆன்போர்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கண்டிப்பாக தெரியும். அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் படத்தில் ஒரு வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸை காட்டிப்பாங்க. அண்ட் தளபதிக்கு சரியான பேராக இருப்பாங்க. அண்ட் ஓகே, அதாவது பீஸ்ட் படம் ஒரு அளவுக்கு தான் ஓடிச்சு, ஆவரேஜ் அப்படிங்கிறத தாண்டி ஃப்ளாப் அப்படிங்கிறத மாதிரியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடுத்தது லாஸ்ட்டாக தளபதி 69 இல்லையா, அதனால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பக்கா பிளானிங்கோடு இருக்குது. ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும் தளபதியோட கரியர்லேயே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்திங்கன்னா நாளை திருப்பு அப்படிங்கிற மாதிரி கூட பிளான் வச்சுக்கிறாங்களாமா. ஸோ எது எப்படியோ நம்மளுக்கு தளபதி 16 பூஜை வந்தால் தான் தெரியும் எப்போ என்ன இது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணலாம். நானும் அதுக்கு தான் ஈகலாக வெயிட் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி பூஜை வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இனி அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.